டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 341. காலை நேரம். ருத்ரன் காரில் சென்று கொண்டிருந்த போது அனன்யா ருத்ரன் மீது சாய்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளுடைய தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் சத்தமின்றி காரை நிறுத்திவிட்டு அவளை மென்மையாக தனது கைகளில் ஏந்திச் சென்று அவள் வீட்டில் விட்டுவிட்டு திரும்பினான். மறுநாள் காலை நேரம். அனன்யா தன் படுக்கையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த போது ஃபயர் அலாம் திடீரென அவளது தூக்கத்தை கலைத்தது. நெருப்பு இருப்பதாக நினைத்து பீதியில் எழுந்த அனன்யா திகைப்போடு எழுந்து நின்றாள். பதட்டத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்போது அவளுடைய கவனம் அவளுடைய செல்போனை நோக்கிச் சென்றது. அதிலிருந்துதான் ரிங்டோனுக்கு பதிலாக ஃபயர் அலாம் டோன் ஒலித்தது. இதை பார்த்த அனன்யா இது ஆருஷின் குறும்பு என்று நினைத்து தலையில் கை வைத்துக் கொண்டாள். பிறகு போனை எடுத்து பார்த்தாள். அந்த அழைப்பு ருத்ரனிடமிருந்துதான் வந்திருந்தது. அனன்யா ருத்ரனின் அழைப்பை வேகமாக எடுத்து சற்று சோர்வான குரலில் ஹலோ என்றாள். மறுபுறம் ருத்ரன் அலுவலக நாற்காலியில் அமர்ந்தபடி குட் மார்னிங் பொண்டாட்டி, என்னாச்சு? ஏன் உன்னோட குரல் ரொம்ப டல்லா இருக்கு? உனக்கு இன்னும் தூக்கம் பத்தலையா? நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நான் பாதியிலேயே எழுப்பிட்டேனா என்ன என்றான். அனன்யா சற்றே எரிச்சலான தொனியில் தூக்கமா? எங்க தூங்குறது? உங்க செல்ல பையன் என்ன தூங்க விட்டாதானே என்றாள். ஆருஷ் உன்னை தூங்க விடலையா? அதுவும் இவ்ளோ காலையிலேயே? அப்படி அவன் என்ன செஞ்சான் என்று கேட்க, என்ன செஞ்சானா? என் செல்போன்ல ரிங்டோனுக்கு பதிலா ஃபயர் அலாம் சவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்கான். நீங்க கால் பண்ணும்போது எனக்கு ஃபயர் அலாம் கேட்டது. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நாளுக்கு நாள் அவனோட குறும்பு அதிகமாயிட்டே வருது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. சொல்லி வைங்க உங்க பையன்கிட்ட என்று பொய்யாக கோவித்துக் கொண்டாள். அனன்யா சொல்வதை கேட்ட ருத்ரன் புன்னகைத்து அவன் எனக்கு மட்டும்தான் பையனா என்றான். அனன்யா ஆமா, உங்க மகன்தான். அவன் இவ்ளோ குறும்பு பண்றதுல இருந்தே தெரியலையா? அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு என்றாள். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பொண்டாட்டி. நான் எப்போ அப்படி குறும்பு பண்ணியிருக்கேன்? நான் எவ்ளோ சமத்து தெரியுமா? இப்படி அனாவசியமா என் மேல பழி போடுறியே என்றான். இதை கேட்ட அனன்யா ருத்ரனின் எல்லா குறும்புகளையும் நினைத்துப் பார்த்து சும்மா நடிக்காதீங்க ருத்ரன். நீங்க செஞ்ச குறும்பையெல்லாம் உங்க பையன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கான் தெரியுமா என்றாள். அனன்யா ருத்ரனிடம் ஆருஷை பற்றி கோவமாக புகார் செய்து கொண்டிருந்தாள். ருத்ரன் அவள் சொல்வதை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த இனிமையான தருணங்கள் அனைத்தும் அவளுடைய முழுமையற்ற நிறமற்ற வாழ்க்கையை நிறைவு செய்யும் விஷயங்களாக இருந்தது. அதையெல்லாம் அவள் ரசித்துக் கொண்டிருந்தாள். அனன்யா ருத்ரனிடம் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் அனன்யா திடுக்கிட்டு போனை மார்போடு அணைத்துக் கொண்டு படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்து அறையின் கதவை திறந்து பார்க்கும்போது தன் முன்னால் ஒரு நபர் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து விட்டாள். அனன்யா ஆச்சரியத்துடன் ஆனந்த், நீயா? நீ எப்படி இங்க? என்ன இதெல்லாம் என்று குழப்பத்தோடு கேட்டாள். அனன்யாவின் முன் பலவிதமான அழகான மலர்களின் பூங்கொத்தை வைத்துக் கொண்டிருந்தான் ஆனந்த். ஹால் முழுவதும் பூங்கொத்துக்களால் நிறைந்திருந்தது. ஹாலை பார்க்கும்போது ஒரு அழகிய பூந்தோட்டம் போல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் பூங்கொத்துகள் மட்டுமே இருந்தது. அனன்யாவின் குரலை கேட்ட ஆனந்த் கையில் பூங்கொத்துடன் வேகமாக எழுந்து நின்றான். அவன் மிகவும் மூச்சிரைத்துக் கொண்டிருந்தான். ஓடி வந்து களைத்திருப்பதை அவனுடைய நிலை தெளிவாக வெளிப்படுத்தியது. காலையிலேயே தனக்கு எதிரில் பல பூங்கொத்துகளை பார்த்து அனன்யா ஆச்சரியத்துடன் இதெல்லாம் என்ன ஆனந்த் என்றாள். அவளது கேள்வியை கேட்ட ஆனந்த் மூச்சிரைத்துக் கொண்டே கண்ணியமான புன்னகையுடன் தலையை குனிந்து பணிவாகச் சொன்னான். இது சர்ப்ரைஸ். உனக்காக உன்னுடைய வருங்கால கணவர், அதான் என்னுடைய முதலாளி, அவர்தான் இதையெல்லாம் உனக்காக டெலிவரி செய்ய சொன்னாரு. உனக்கு பிடிச்சிருக்கா என்றான். இதை கேட்டு அனன்யா ஆச்சரியத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இத்தனை பூங்கொத்தா என்றாள். அனன்யா கேட்டதும் ஆனந்த் தன் மரியாதைக்குரிய நிலையை மாற்றிக்கொண்டு நிதானமாகச் சொன்னான். ஐயோ, அதை ஏன் கேக்குற? இதோ பாரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லிடு. இந்த ஆனந்த் யாருன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லிடு. எந்த மனுஷனாவது அதிகாலையில 4 மணிக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க சொல்லுவாங்களா? அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இதுல மொத்தமா 89 பூங்கொத்துகள் இருக்கணுமா? அது மட்டுமா? அதுலயும் மொத்தமா 5340 மலர்கள் இருக்கணுமா? தட் இஸ் 5340. சரியான டைம்ல இதையெல்லாம் நான் உனக்கு குடுத்துடணும்னு வேற சொன்னார் தெரியுமா? அதாவது நீ இன்னைக்கு கண் விழிச்சதும் முதல்ல இந்த மலர்களத்தான் பார்க்கணுமா? இப்ப சொல்லு, உன் ஹஸ்பண்ட், அதான் என் முதலாளி, அவர் எனக்கு கட்டளை போட்டுட்டே இருக்காரு. நான் அலாவுதீன் அற்புத விளக்குலேருந்து வந்த ஜீனி மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கேன். முடியல அனன்யா, முடியல என்று ஆனந்த் புலம்பித் தள்ளினான். அனன்யா அவனது நிலையை பார்த்து சிரித்தாள். இதை பார்த்த ஆனந்த் கிண்டலாக, நான் இங்க நடந்த சோகங்களை சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா
என்ன பார்த்து சிரிக்கிறியா? உனக்கு என் நிலைமைய பார்த்தா சிரிப்பா இருக்குதுல்ல? ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. அவர் மட்டும் என் முதலாளியா இல்லாம இருந்திருந்தா, இந்த ஆனந்த் யாருன்னு அவருக்கு சொல்லியிருப்பேன், என்றான். அனன்யா அவனது வார்த்தைகளை கேட்டவுடன் புருவங்களை உயர்த்தி, ஓஹோ! அப்படியா? ஏங்க, தைரியம் இருந்தா இதே வார்த்தைகள என் ஹஸ்பண்ட், அதான் உன்னோட பாஸ் அவர்கிட்டயே சொல்லு பார்க்கலாம், என்று கிண்டலாக கூறினாள். ஆனந்த் மிகவும் சாதாரணமாக ருத்ரனைப் பற்றி மோசமாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அனன்யா ருத்ரனிடம் பேசிக் கொண்டிருந்ததை நினைவு கூர்ந்தாள். ருத்ரன் லைனில் இருப்பதை உணர்ந்து திடுக்கிட்டு போனை காதில் வைத்து பார்த்தாள். ருத்ரனின் அழைப்பு இன்னும் துண்டிக்கப்படவில்லை. அவன் இன்னும் லைனில்தான் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டாள். இதை பார்த்த அனன்யா சற்று ஆச்சரியத்துடன் ஆனந்தை பார்த்தாள். அவளுடைய முகபாவனையை பார்த்த ஆனந்த் அவளிடம் சைகை மூலம் கேட்க, அனன்யா சிரித்துக்கொண்டே போனை அவனிடம் காண்பித்தாள். ஆனந்தின் கண்கள் அனன்யாவின் போன் திரையை நோக்கிச் செல்ல, ருத்ரனின் அழைப்பைக் கண்டு ஒரு நொடியில் பதட்டமடைந்து விட்டான். சத்தம் போடாமல் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். பாவம் ஆனந்த். அனன்யா மெதுவாக பார்த்து வாயில் விரலை அழுத்திக் கொண்டே மெல்லிய தொனியில், அடி பாவி, நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, எனிமி. சின்ன வயசுல நான் உன்கிட்ட இருந்து ஒரு சாக்லேட்டை திருடிட்டேன். அதுக்கு இப்படியா பழி வாங்குவ? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனி என்ன நடக்கப் போகுதோ தெரியலையே, என்று புலம்பினான். இதைச் சொல்லிவிட்டு ஆனந்த் சோகமான முகத்துடன் அனன்யாவை பார்க்க, அனன்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அவள் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு போனை காதில் வைத்துக்கொண்டு, ஹலோ ருத்ரன், என்றாள். அனன்யாவின் குரலை கேட்ட ருத்ரன் சற்றே எரிச்சலான தொனியில், ஃப்ளவர் பொக்கே எல்லாம் கிடைச்சதா, என்றான். அனன்யா ஆனந்தை பார்த்து சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஆ, கிடைச்சிருச்சுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், எதுக்காக இந்த சர்ப்ரைஸ், என்று கேட்க, அதற்கு ருத்ரன், இந்த ருத்ரன் தன்னோட மனைவிக்காக என்னவெல்லாம் செய்வான் தெரியுமா? அவன் மனைவியோட தேவைக்காக அவன் எதையும் செய்யறதில்ல. அவன் முகத்துல எப்பவும் புன்னகை இருந்துட்டே இருக்கணும். அதுக்காக இந்த ருத்ரன் என்ன வேணாலும் செய்வான். இப்போ உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது பொண்டாட்டி, என்றான். ருத்ரனின் பேச்சைக் கேட்டு அனன்யா ஆனந்தை பார்க்க, அப்போது ருத்ரன் அனன்யாவிடம் மீட்டிங் இருப்பதாகச் சொல்லி அழைப்பை துண்டித்துக் கொண்டான். அனன்யா போனை துண்டித்த பிறகு ஆனந்தின் முகத்தை பார்த்தாள். அவன் முகத்தில் பீதி தெளிவாகத் தெரிந்தது. இதை பார்த்த அனன்யா அவனை கேலி செய்ய நினைத்து அவன் தோளில் கையை வைத்து, இந்த பூக்கள் எல்லாம் எவ்ளோ அழகா இருக்குல்ல, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு, என்றாள். அனன்யாவின் பேச்சை கேட்டதும் ஆனந்த் அவளை பார்த்து, ஏன் கேக்குற, நீ கேக்குறத பார்த்தா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கே, என்றான். தன் சிரிப்பை மறைக்க முயன்று அனன்யா சோஃபாவை நோக்கி நகர்ந்து சென்றாள். அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட இறுதிச் சடங்குக்கு என்ன பூ வைக்கலான்னு தெரிஞ்சுக்கத்தான். உனக்கு புடிச்ச பூவா வைக்கணும்ல, அதான் ருத்ரன் உன்கிட்ட கேட்க சொன்னாங்க, என்றாள். ஆனந்த் அவள் சொல்வதை கேட்டு அவளை முறைத்துப் பார்த்தான். திடீரென்று தன் நிறத்தை மாற்றி அனன்யாவின் காலில் விழுந்து கைகளை கூப்பினான். முதலாளி அம்மா, அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு உங்க ஹஸ்பண்ட், அதாவது என்னோட முதலாளிகிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா தாயே. நான் ஒண்ணும் அவ்ளோ பெரிய ஆளெல்லாம் இல்ல. ஏதோ டயர்ட்னஸ்ல உளறிட்டேன். தயவு செஞ்சு கருணை காட்டு தாயே, என்றான். ஆனந்தின் நிலையை பார்த்து அனன்யா சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது அனன்யாவும் ஆனந்தும் ஆருஷின் குரலை கேட்டார்கள். அம்மா. ஆருஷின் குரலை கேட்டு தனது அப்பா கேசவனுடன் ஆருஷ் வந்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அனன்யா. அப்போது அவளுடைய கவனம் கதவை நோக்கிச் சென்றது. ஆருஷ் அனன்யாவிடம் ஓடி வந்து அவள் மீது ஏறினான். அனன்யாவும் தன் மகனை பார்த்து புன்னகைத்து தன் கைகளை நீட்டி அவனை அன்போடு தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டாள். கன்னங்களில் முத்தமிட்டு, ஆருஷ் செல்லக்குட்டி, இவ்ளோ காலையில எங்க போயிருந்தீங்க, என்றாள். ஆருஷ் அனன்யாவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு சிலிர்ப்புடன், அதுவாம்மா, நான் மார்னிங் எக்ஸர்சைஸ் பண்றதுக்காக கார்டன் போயிருந்தேன் அம்மா. தினமும் இது மாதிரி எக்ஸர்சைஸ் பண்ணா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வரீங்களா, என்றான். அனன்யாவின் தம்பி சந்திரன் ஆருஷின் வார்த்தைகளை கேட்டு சிரித்துக்கொண்டே உள்ளே வந்து, ஏ ஆருஷ், யார்கிட்ட நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? சூரியன் உதிக்கிறது எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியவே தெரியாது, என்றான். சந்திரன் சொன்னதை கேட்டுவிட்டு அனன்யா அவனை பார்த்து முறைத்தாள். அதன் பிறகு சந்திரன் ஆனந்தை கட்டிப்பிடித்து, ஏ ஆனந்த், நீயா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா, என்றான். இதைச் சொல்லிக் கொண்டிருக்கும்போதுதான் சந்திரன் அந்த ஹாலில் இருந்த பூங்கொத்துகளை கவனித்தான். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இதெல்லாம், என்று ஆச்சரியத்தோடு சொல்லிக் கொண்டிருக்க, அவன் மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்கு முன், ஆனந்த், இதெல்லாம் உன்னோட அக்கா அனன்யாவுக்காக தான், என்றான். இதைக் கேட்ட சந்திரன் ஒரு வித்தியாசமான பார்வையுடன் அவனை பார்த்து, ஆனந்த், நீ பூங்கொத்த கொண்டு வர்றதுக்கு லேட் ஆயிட்ட மாதிரி தெரியுதே. இனிமே இத குடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையே, என்றான். சந்திரன் சொன்னதை கேட்டுவிட்டு ஆனந்த் குழப்பத்துடன் அவனை பார்த்துவிட்டு அவனது கை கடிகாரத்தை பார்த்தபடி, லேட்டா வந்துட்டேனா, நீ என்ன சொல்ற, என்றான். இதைச் சொல்லிவிட்டு ஆனந்தின் கண்கள் சந்திரனை பார்த்தவுடன் சந்திரன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு
தன் இரு கைகளையும் அசைத்து, அடடா சந்திரன், நீ தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் கொண்டு வந்தது நான் தான். ஆனா கொண்டு வர சொன்னது உங்க வீட்டு மாப்பிள்ள, உன்னோட மாமா, என்னோட முதலாளி மிஸ்டர் ருத்ரன். அவர்தான் இதையெல்லாம் அனன்யாவுக்காக குடுக்க சொல்லியிருந்தாரு என்று பதட்டத்தோடு கூறினான் ஆனந்த். இதை கேட்ட சந்திரன் பூங்கொத்தை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு, அதுக்காக இவ்ளோ பூங்கொத்துகளா? ஒருவேளை கல்யாணத்துக்காக முன்கூட்டியே வாங்கிட்டாரோ என்றான். இதை கேட்ட ஆனந்த் முகம் சுளித்து அனன்யாவை பார்த்து, இது அவரோட மனைவி மேல இருக்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. கல்யாணத்துக்காக இல்ல என்றான். இதை கேட்ட சந்திரன் அனன்யாவை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். அதை கேட்ட ஆருஷ் ஆனந்திடம் வந்து, ஆனந்த் அங்கிள், அப்பா எனக்காக எதுவும் கொடுத்து அனுப்பலையா என்றான். இதை கேட்ட ஆனந்த் சிரித்துக்கொண்டே முன்னோக்கி நகர்ந்து ஆருஷின் முன் மண்டியிட்டு, அதெப்படி உங்களுக்கு செய்யாம இருப்பாங்களா? சாரு உனக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு ஆனந்த் ஆருஷின் சிறிய கைகளில் ஒரு பெரிய சாக்லேட் பாக்ஸை கொடுத்தான். அதில் ஆருஷுக்கு பிடித்த சாக்லேட்டுகள் அனைத்தும் இருந்தன. இதை பார்த்த ஆருஷ் மிகவும் மகிழ்ச்சியடைந்து குதிக்க ஆரம்பித்து விட்டான். அவனது மகிழ்ச்சியைக் கண்டு அனைவரும் சிரித்தனர். நீண்ட நாட்கள் கழித்து ஆனந்த் வந்திருந்ததால் கோமதி அவனை காலை உணவு சாப்பிட்டுவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று தடுத்து நிறுத்தினார். பேசிக்கொண்டு பொழுதுபோக்காகவும் நேரம் போனது அவர்களுக்கு தெரியவில்லை. அனன்யாவின் திருமண சடங்குகள் மறுநாள் தொடங்கின. எல்லோரும் கூடியிருந்த போது கல்யாண வேளையில் எல்லோரும் மும்முரமாக இருந்ததால் அனன்யாவும் ருத்ரனும் அவ்வப்போது கிடைக்கும் நேரங்களில் ஜெகனை பார்த்து கொண்டார்கள். ஆனால் அவனுக்கு இதுவரை சுயநினைவு திரும்பவில்லை. டாக்டர் சொன்னது போல கவலைப்பட ஒன்றுமில்லைதான். ஆனால் ருத்ரனால் கவலைப்படாமல் இருக்கவும் முடியவில்லை. சாரா முழு நேரமும் ஜெகனுடன் மருத்துவமனையில் இருந்தாள். அவளை யாரும் விசாரிக்கவில்லை. ஆனால் இங்கே கல்யாண வீட்டைச் சுற்றியும் மகிழ்ச்சி இருந்தது. ருத்ரன் வீட்டிலும் சரி, அனன்யா வீட்டிலும் சரி, பல இனிமையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. சக்தியும் ஸ்ருதியும் மிகுந்த அன்புடன் சடங்குகளை செய்து கொண்டிருந்தார்கள். ருத்ரன் மாளிகையில் சடங்குகள் நடைபெற்றன. அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். சடங்குகளின் போது நிறைய வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்கோ 2 இதயங்கள் ஒன்றாக தங்கிய பிறகும் தனிமையாக இருந்தன. அனன்யாவின் மெஹந்தி விழாவும் முடிந்தது. இன்று இறுதியாக ருத்ரனின் பெயர் மெஹந்தியாக அவள் கையில் பூசப்பட்டது. இதை பார்த்த அனன்யா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவளுக்கு எல்லாமே கனவாக தோன்றியது. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சடங்குகளுக்கு பிறகு அனன்யா ஒரு கிளாஸ் பாலுடன் ஆருஷை பின்தொடர்ந்தாள். அனன்யா அவனை பிடித்தால்தான் பாலை குடிப்பேன் என்று ஆருஷ் பிடிவாதமாக இருந்தான். ஆனால் அனன்யாவால் அவனை பிடிக்க முடியவில்லை. அனன்யா வருத்தப்பட்டு, ஆருஷ், விளையாடாம கொஞ்சம் இந்த பாலை குடி, மம்மிக்கு நிறைய வேலை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டே அவனுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள். எபிசோட் 342. அனன்யா தனக்கு பின்னால் ஓடி வருவதை பார்த்த ஆருஷ், நோ மம்மி, முதல்ல நீங்க என்ன துரத்தி புடிங்க, அப்போதான் நான் பாலை குடிப்பேன் என்றான். ஆருஷின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா சற்று கோபமடைந்து, ஆருஷ், ஓடாத, நில்லு, நீ மட்டும் இப்ப இந்த பாலை குடிக்கலனா உன்னை கண்டிப்பா அடிக்கத்தான் போறேன் பார் என்றாள். இதை கேட்ட ஆருஷ் உடனே, அப்படின்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், உங்களை அப்பா கிட்ட மாட்டி விட்டுடுவேனே என்றான். அவன் வாயிலிருந்து ருத்ரனின் பெயரை கேட்ட அனன்யா பெருமூச்சு விட்டாள். அவள் மனதுக்குள், ருத்ரன், நீங்க நிஜமாவே ஆருஷ கெடுத்துதான் வச்சிருக்கீங்க. அவன் வர வர நான் சொல்றத கேட்கறதே இல்ல. இப்படியே போனா என் நிலைமை என்னாகும்னே தெரியல என்று நினைத்துக்கொண்டே அவனை துரத்தி கொண்டிருந்தாள். ஆருஷ் கதவை நோக்கி ஓடி வந்து எதிரே நிற்பவர் மீது மோதினான். இதன் காரணமாக அவன் தவறி கீழே விழப்போன போது அந்த நபர் அவனை பிடித்துக் கொண்டான். இதை பார்த்த அனன்யா கவலைப்பட்டு விரைவாக ஆருஷிடம் ஓடி வந்தாள். ஆனால் தன் எதிரில் நிற்பவனை பார்த்து அவள் சற்று ஆச்சரியத்துடன், அஜய் என்றாள். அந்த நபர் வேறு யாருமல்ல, அஜய்தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். திடீரென்று அங்கு அஜயை பார்த்த அனன்யா சற்று ஆச்சரியப்பட்டாள். அஜயின் பெயரை கேட்டதும் ஆருஷ் அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தான். உடனே மகிழ்ச்சியுடன் கைகளை விரித்து, ஹாய் அஜய் அங்கிள் என்று உற்சாகமாக கத்தினான். ஆருஷின் குரலை கேட்டு அஜய் அவனை தன் மடியில் தூக்கிக் கொண்டு அன்போடு, எப்படி இருக்கீங்க பைல்வான் என்றான். ஆருஷ் கிசுகிசுப்பாக, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அங்கிள், இவ்ளோ நேரம் அம்மாவை ஓட விட்டுட்டு இருந்தேன் தெரியுமா என்றான். அஜய் அவன் சொல்வதை கேட்டு அவனது நெற்றியை தடவினான். பிறகு அனன்யாவை நோக்கி பார்வையை திருப்பினான். அவள் முகத்தில் கொஞ்சம் குழப்பமும் ஆச்சரியமும் தெரிந்தது. அனன்யாவை பார்த்ததும் அஜய் லேசாக சிரித்துக்கொண்டே, ஹாய் அண்ணி என்றான். அனன்யா அஜயை பார்த்து, அஜய், என்ன திடீர்னு இந்த பக்கம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே என்றாள். அனன்யாவின் பேச்சை கேட்டதும் அஜய் ஏதோ ஒரு யோசனைக்குள் மூழ்கி ஆம் என்று தலையசைத்தான். அவன் சற்று குழப்பத்தோடு தலையசைப்பதை பார்த்த அனன்யா குழப்பத்துடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். என்ன நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
அஜய் இந்த நேரத்தில் அங்கே வந்திருப்பது அவள் மனதுக்குள் பல சந்தேகங்களை எழுப்பியது. அனன்யாவின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அஜய் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தயக்கமான குரலில், அண்ணி, நான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்டதும் அனன்யா வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் சரி என்று தலையசைத்தாள். மறுபக்கம் மருத்துவமனையில் ஜெகனுடைய வார்டில் சாரா எப்போதும் அவனுடன் தங்கி அவனை கவனித்துக் கொள்வதைக் கண்டு அனைவரும் அவளை ஜெகனுடைய மனைவி என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நர்ஸ் அவளிடம் வெந்நீர் மற்றும் ஒரு துணியுடன் ஒரு பாத்திரத்தை கொடுத்து, மேடம், இந்தாங்க, இந்த துணியை வெந்நீர்ல நனைச்சு பேஷண்ட்டை சுத்தம் பண்ணி விடுங்க ப்ளீஸ் மேடம். ஆக்சிடென்ட் ஆகி அவசர சிகிச்சை பிரிவுல நோயாளிகள் கூட்டம் அதிகமா இருக்கு. நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயாகணும். நான் போனாதான் ஷிஃப்ட் மாறும். சோ நான் அங்க போயாகணும். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்பை பண்ணுங்க மேடம் என்றாள். நர்ஸ் சொல்வதை கேட்டுவிட்டு சாரா ஜெகனை பார்த்து மெதுவாக தலையை அசைத்தாள். இதை பார்த்த நர்ஸ் அவளுக்கு மேலும் சில அறிவுரைகளை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். சாரா ஜெகனிடம் தண்ணீர் நிறைந்த அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அவன் அருகில் நின்று கொண்டு அவனை பார்த்து கொண்டே தன் மனதிற்குள், இந்த ஹிட்லர் இப்போ மட்டும் சுயநனவோட இருந்தா அவர் என்ன தொட அனுமதிச்சிருக்கவே மாட்டாரு. தொடுறதென்ன, என்னால இவர் பக்கத்துல கூட போக முடியாது. சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவாரு. ஆனா இப்போ நான் இவருக்கு டவல் பாத் செஞ்சு விடணும் என்று நினைத்துக் கொண்டாள். சாரா இயல்பாகவே ஜெகனை பார்த்தால் பயப்படுவாள். ஆனால் அவனுடைய காயத்தை பற்றி கேள்விப்பட்டதும் சாராவின் இதயம் கனத்தது என்பதும் உண்மைதான். யாரோ தன்னிடமிருந்து எதையோ பறித்துக் கொண்டது போல் உணர்ந்தாள். அது என்ன மாதிரியான உணர்வு என்று சாராவுக்கு புரியவில்லை. ஜெகனை தன் கண்முன்னே பார்க்கும் வரை அவளால் நிம்மதியடைய முடியாது என்பது மட்டும் அவளுக்கு தெரியும். இந்த கேள்விகளை தவிர்க்க சாரா தலையை அசைத்து தனக்குத்தானே, நீங்க செஞ்ச உதவியோட கம்பேர் பண்ணி பார்த்தா நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஜெகன். நீங்க என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. என்ன நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு கைமாறா உங்களை பாத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, என்னை விட்டா உங்களை பாத்துக்க உங்களுக்கு யாருமே இல்லையே என்று நினைத்து வருந்தினாள். இதைச் சொல்லிக்கொண்டே துணியால் அவனை சுத்தம் செய்யத் தொடங்கினாள். முதலில் அவள் அவனது கைகளை பிடித்துக் கொண்டாள். சிறிது தயக்கத்துடன் ஜெகனின் கரடுமுரடான கைகளின் ஸ்பரிசம் சாராவுக்கு ஒரு வித்தியாசமான ஆறுதலை அளித்தது. சாரா தனது எல்லா எண்ணங்களையும் விரைவாக கலைத்துவிட்டு மிகவும் கவனமாக சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். தன் சிறு தவறு ஜெகனுக்கு பிரச்சனையை உண்டாக்கி விடுமோ என்று மிகவும் பயந்தாள். அதனால் அதை மிகவும் கவனமாக செய்து கொண்டிருந்தாள். அவள் அவனது கைகள், கழுத்து, முகம் அனைத்தையும் சுத்தம் செய்தாள். அவள் கைகளிலிருந்த வளையல்களின் சத்தம் ஜெகனின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. சாராவின் கைகளின் மென்மையான ஸ்பரிசம் ஜெகனின் உடலுக்கு வேறுவிதமான சிலிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் கவனிக்காமல் சாரா தன் வேலையில் மும்முரமாக இருந்தாள். சில நிமிடங்களில் அவள் தன் வேலையை முடித்துவிட்டு துணிகளை அப்புறப்படுத்த திரும்பினாள். திடீரென்று யாரோ அவள் கையை பிடித்திருப்பதை உணர்ந்தாள். இதனால் அவள் திடுக்கிட்டு திரும்ப அவள் கையிலிருந்து துணி கீழே விழுந்துவிட்டது. அப்போது அவளுக்கு சட்டென மூச்சே நின்று விடுவது போல் இருந்தது. பயத்துடன் திரும்பி பார்த்தபோது ஜெகன் சுய நினைவுக்கு வந்திருப்பதையும் அவன்தான் சாராவின் கையை பிடித்துக் கொண்டிருப்பதையும் கவனித்தாள். அவன் தன் கூரிய கண்களால் அவளையே பார்த்து கொண்டிருப்பதையும் பார்த்தாள். சாரா அவள் கையை பார்த்து தனக்குள் சொல்லிக் கொண்டாள், ஐயோ கடவுளே, என் விதியை உங்களால சரியா எழுத முடியலையா? என் விதியை எழுதும்போது இங்கு தீந்து போச்சா? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இது என்ன கொடுமை? நான் அவரை சுத்தம் செய்யும் போதுதான் அவருக்கு சுயநினைவு திரும்பணுமா? டாக்டரும் நர்ஸும் நாள் முழுக்க எத்தனையோ தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்பெல்லாம் திரும்பாத நினைவு இப்ப நான் சுத்தம் பண்ணும்போதுதான் திரும்பணுமா என்று மனதுக்குள் கடவுளை திட்டிக் கொண்டிருந்தாள். அவள் தன் புகார்களில் மும்முரமாக இருந்தாள். ஜெகன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவன் கண்களில் கோபமோ உணர்ச்சியோ இல்லை. மறுபக்கம் அனன்யா வீட்டில் அனன்யா தன்னுடன் பேச வேண்டும் என்று அஜய் கேட்டுக்கொண்டதற்கு சம்மதித்து அவனை தன் வீட்டின் மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே குளிர்ந்த காற்று வீசியது. உட்காருவதற்கு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அனன்யா அஜயை உட்காருமாறு சைகை செய்து கொண்டு அவளும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். நிலா பால் போன்ற வெளிச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அஜயும் அவளுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். சொல்லு அஜய், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன சொல்லணும் சொல்லு என்றாள். அவள் சொல்வதை கேட்டதும் அஜய் அந்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தனது பேச்சை தொடர்ந்தான். அண்ணி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அந்த முடிவுல எனக்கு உங்க ஆதரவு வேணும். நான் கொஞ்சம் குழப்பமா இருக்கேன். நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் என்று அஜய் சொல்லிக் கொண்டிருக்க அனன்யா அவனை குழப்பமான கண்களுடன் பார்த்தாள். அஜய் சற்று சோகமான தொனியில், அண்ணி, நான் அந்த குட்டி பொண்ணு இளவரசிய தத்தெடுத்துக்க விரும்புறேன் என்று பட்டென சொல்லிவிட்டான். அஜயிடமிருந்து இதை கேட்டதும் அனன்யாவின் நெற்றியில் கவலையின் ரேகைகள் தோன்றின. அஜய் தன் பேச்சை மேலும் தொடர்ந்தான். நானும் ஸ்ருதியும்
அவள தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலமா அந்த பொண்ணுக்கு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கி தர முடியும்னு தோணுது என்றான். இவ்வளவு சொல்லியும் அனன்யா மௌனமாக அமர்ந்திருந்தாள். தன் மனதில் உள்ளதையெல்லாம் அனன்யாவிடம் எப்படிச் சொல்வது என்று புரியாமல் இருந்த அஜய் எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தான் சொல்ல வந்த விஷயத்தை சற்று தடுமாற்றத்தோடு சொல்லிவிட்டான். அஜய் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மனதிற்குள் குழப்பத்துடன் மொட்டை மாடியின் முனைக்கு வந்து தலைமுடியில் விரல்களை செலுத்தி யோசிக்கத் தொடங்கினான். அஜய் சொன்னதை கேட்ட அனன்யா முதலில் அதிர்ச்சியடைந்து விட்டாள். அஜய் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவள் துளியும் நினைக்கவே இல்லை. அவள் அஜயை பார்த்து அவனை நோக்கிச் சென்று அவன் தோளில் கை போட்டு, அஜய், நீ இத பத்தி ஸ்ருதி கிட்ட பேசினியா என்றாள். இதை கேட்ட அஜய் அனன்யாவை பார்த்து மெதுவாக தலையை குனிந்து இல்லை என்று தலையசைத்தான். இதை பார்த்த அனன்யா முகம் சுளித்து, ஏன் அஜய், ஏன் இத பத்தி நீ ஸ்ருதி கிட்ட பேசல? இந்த முடிவை நீங்க 2 பேரும் சேர்ந்துதானே எடுக்கணும். நீங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இதுல என்னோட ஆதரவு உனக்கு தேவையே படாதே. நானும் ருத்ரனும் உன்னோட ஒவ்வொரு முடிவுலையும் ஒவ்வொரு அடியிலையும் ஒன்னாதான் நிப்போம். அது உனக்கு தெரியும்ல. அதே மாதிரி நீயும் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதி கிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கணும்ல என்றாள். அவள் சொல்வதை கேட்ட அஜய் சில விஷயங்களை நினைவு கூர்ந்து, எனக்கும் ஸ்ருதி கிட்ட பேசணும்னு ஆசைதான். ஆனா எப்படி சொல்றது? எனக்கும் இத பத்தி ஸ்ருதி கிட்ட பேசி 2 பேரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு அவ மனச காயப்படுத்திடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. நாங்க 2 பேரும் இன்னும் அந்த அளவுக்கு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கல. இந்த முடிவுக்கு அவ என்ன பதில் சொல்வான்னு கூட என்னால கணிக்க முடியல. ஒருவேளை அவளோட முடிவு வேற மாதிரி இருந்துட்டா, அவ இந்த முடிவுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா சற்று சந்தேகத்துடன் அவனை பார்த்து, அஜய், இளவரசிய தத்தெடுக்கணும்னு நீ ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். அது எனக்கு புரியுது. ஆனா என்று ஏதோ சொல்ல வந்து தடுமாறினாள். அனன்யாவின் மனதில் உள்ள முழுமையற்ற எண்ணங்களை உணர்ந்த அஜய், அண்ணி, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இளவரசிய தத்தெடுத்ததுக்கு அப்புறம் அவளை என் பொண்ணா நினைச்சு அவ மேல அன்பு காட்டுவேன். அவளைத் தவிர எனக்கு வேற எந்த குழந்தையும் வேண்டாம். எதிர்காலத்துல எனக்கு குழந்தை பிறக்காது. கடைசி வரைக்கும் இளவரசி மட்டும்தான் என் குழந்தை என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அஜய் இவ்வளவு பெரிய விஷயத்தை மிக எளிதாகச் சொல்லிவிட்டான். அனன்யா அவனது கையை பிடித்துக்கொண்டு, என்ன சொல்ற அஜய்? நீ இளவரசிய தத்தெடுக்கிற விஷயத்துல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உன்னோட இந்த முடிவு உன்னோட வாழ்க்கையோடையும் ஸ்ருதி வாழ்க்கையோடையும் இணைக்கப்பட்டிருக்கு. அது உனக்கு புரியுதா? ரொம்ப சுலபமா இந்த விஷயத்துல முடிவெடுத்துற முடியாது. இதுல அவளோட விருப்பம்னு ஒன்னு இருக்கு. இந்த மாதிரியான மகிழ்ச்சிய அவகிட்ட இருந்து உன்னால பறிக்க முடியாது என்றாள். அனன்யாவின் கேள்விகளுக்கு அஜய் தனது எண்ணங்களை திறந்து பதிலளித்தான். எனக்கு தெரியும் அண்ணி, என்னாலையும் நீங்க சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. நான் அவளோட சந்தோஷத்தை பறிக்க விரும்பல. ஆனா இளவரசி இடத்துல இருந்து பாக்கும்போது அவளுக்கு பெற்றோரோட அரவணைப்பு முழுமையா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அவ எங்க 2 பேரோட அன்பையும் முழுமையா அடையணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா இளவரசி தன்னை ஒரு வெளியாள் மாதிரி உணர ஆரம்பிச்சிருவா. அந்த கஷ்டத்தை நான் அவளுக்கு கொடுக்க விரும்பல. ஏன்னா நானும் இது மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். எங்க அப்பா என் கூட இருந்தும் அவரோட அன்ப என்னால அனுபவிக்க முடியல. நான் என் அப்பாவோட அன்புக்காக பல காலம் ஏங்கி இருக்கேன். அவரோட ஆதரவே இல்லாம வாழ்ந்திருக்கேன். என் பார்வையில அவர் வேற யாருக்கோ அப்பா மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த கஷ்டம் இளவரசிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட அனன்யா சற்று கடுமையான தொனியில், அஜய், உன்னோட நிலைமை வேற அஜய். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன் தம்பிக்கும் நடுவுல ரத்த பந்தம் இருந்துச்சு என்றாள். அஜய் சோகமாகச் சிரித்துவிட்டு, ரத்த உறவா? ஆனா அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்தீங்களா என்றான். இல்ல அஜய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்கள் முதல் குழந்தைய மறந்துருவாங்களா என்ன? 2வது குழந்தை பிறந்துட்டா பேரண்ட்ஸ் அவங்கள கொஞ்சம் குறைவா நேசிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்காக அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்கன்னு எதுவும் இல்ல அஜய். ஏன்னா பேரண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். எனக்கும் ருத்ரனுக்கும் 2வது குழந்தை பிறந்துட்டா நாங்க உடனே ஆருஷ மறந்துடுவோமா? இல்ல அவன் மேல இருக்கிற பாசத்தை தான் குறைச்சுக்குவோமா என்றாள். அஜய் தலையை ஆட்டினான். இல்ல அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, முழு மனசோட அந்த பொண்ணை தத்தெடுக்க விரும்புறேன். அதுவே எனக்கு போதுமானது. பாசம் அதிகமாகுது குறையுதுங்கிற விஷயமெல்லாம் இல்ல. எங்க முழு பாசமும் அவ ஒருத்திக்கு மட்டுமே கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான் என்றான். இதைச் சொல்லிவிட்டு அஜய் முன்னோக்கி பார்க்க அனன்யா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அஜய், எனக்கு புரியுது. எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஆனா ஸ்ருதி, அவளை பத்தி யோசிச்சியா? அவ தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட மாட்டாளா? இந்த முடிவுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருப்பாளா? உன்னை அவ ஆதரிக்க தயாரா? இதுதான் என்னோட கேள்வி என்றாள்.
எபிசோட் 343. அனன்யா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, அஜய், எனக்கு புரியுது. எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு வச்சுக்கோயேன். ஆனா ஸ்ருதி, அவள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? அவ தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட மாட்டாளா? இந்த முடிவுக்கு அப்புறம் அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? உன்னை அவ ஆதரிக்க தயாரா? ஒருவேளை அவ உன்னை ஆதரிக்க தயாரா இருந்தாலும் அது அவ மனசுல இருந்து எடுத்த முடிவா இருக்குமா? இதனால காலம் முழுக்க கஷ்டப்பட போறது அவதான். இத பத்தி உன்கிட்ட தெளிவு இருக்கா அஜய்? என்றாள். எனக்கு தெரியும் அண்ணி. ஸ்ருதி கண்டிப்பா இளவரசிய தன்னுடைய சொந்த மகள் மாதிரி நடத்துவா. அவ இளவரசிய என்னை விட அதிகமா நேசிக்கிறா. இளவரசியுடைய வாழ்க்கைய நினைச்சு அவ கவலைப்படாத நாளே இல்ல. அதனால இளவரசிய தத்தெடுக்கலாம்னு சொன்னா கண்டிப்பா அவ மறுக்கவே மாட்டா. சந்தோஷம்தான் படுவா என்றான் அஜய். கரெக்ட் தான். இளவரசிய தத்தெடுக்கிற உன் முடிவுல அவ ஹாப்பியா இருந்தாலும் உன்னோட முழு முடிவையும் அவ மகிழ்ச்சியா ஏத்துக்குவாளா? காலம் முழுக்க நீங்க 2 பேரும் குழந்தையே பெத்துக்காம வாழணும்னு நினைக்கிற அந்த முடிவுக்கு அவ முழு மனசோட சம்மதிப்பாளா? உன்னோட முடிவ மறுக்கிறதுக்கும் அவளுக்கு உரிமை இருக்குல்ல அஜய். நீ மட்டும் எப்படி தனியா இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும்? என்றாள் அனன்யா. அஜய் அனன்யாவின் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுக்கும் உள்ளத்தில் அதே கேள்வியும் பயமும் இருந்திருக்கலாம். அதனால்தான் ஸ்ருதியிடம் இதுவரை அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தான். அவன் இந்த முடிவை எடுத்த தருணத்தை நினைவு கூர்ந்து பார்த்தான். பிளாஷ்பேக். சில நாட்களுக்கு முன்பு அஜய் ஸ்ருதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று விடும்போது அவசரத்தில் ஸ்ருதி இளவரசியின் மெடிக்கல் ரிப்போர்ட் அடங்கிய ஃபைலை காரிலேயே மறந்து விட்டுவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அதை உணர்ந்த அஜய் அந்த ஃபைலை திருப்பித் தருவதற்காக ஸ்ருதியின் பின்னால் உள்ளே சென்றான். இளவரசியின் வார்டை நெருங்கும்போது கதவு லேசாக திறந்திருந்ததால் உள்ளே இருந்து சத்தம் தெளிவாக கேட்டது. உள்ளே இளவரசியும் ஸ்ருதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஏதோ டென்ஷனாக இருப்பது போல் உணர்ந்த அஜய் அமைதியாக அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருப்பதை வெளியே நின்று கேட்க ஆரம்பித்தான். இளவரசியின் கண்களில் கண்ணீரை பார்த்து ஸ்ருதி கவலையோடு, இளவரசி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அழற? உனக்கு மறுபடியும் எங்கேயாச்சும் வலிக்குதா? என்ன செய்யுதுன்னு சொல்லாம இப்படி அழுதா நான் என்னன்னு நினைக்கிறது? சொல்லுமா என்று அக்கறையோடு விசாரித்தாள். ஸ்ருதியின் கேள்விக்கு இளவரசி மெதுவாக இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். இதை பார்த்து ஸ்ருதி கவலையுடன் இளவரசியின் கன்னங்களை பிடித்து கண்ணீரை துடைத்துவிட்டு அன்பாக கேட்டாள். அப்போ என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் அழற? உனக்கு தான் தெரியும்ல, நீ இப்படி அழுதா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கண்ணை தொடச்சுக்கோ. நீதான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே. நீ எதுக்காக அழணும்? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்றாள். ஸ்ருதி திரும்ப திரும்ப கேட்டும் இளவரசி எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் கண்ணீரோடு, நான் குணமாயிடுவேனா என்றாள். இளவரசியின் இந்த கேள்வியை கேட்ட ஸ்ருதி சற்று பதட்டமாகி ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு அவள் கன்னங்களை அன்பாகத் தொட்டு புன்னகையுடன், ஆமா இளவரசி, நீ சீக்கிரமாவே குணமாயிடுவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இங்க பாரு, டாக்டர் இப்போ உன்னை செக் பண்ண வருவாரு. உன்னை செக் பண்ணி பாப்பாரு. நீ நல்லா இருக்கேன்னு அவரே நம்ம கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீயும் எல்லாரையும் மாதிரி சுதந்திரமா விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம், நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி இளவரசிக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டாள். உடனே இளவரசி சட்டென சிரித்து விட்டாள். ஆனால் அப்போது திடீரென ஏதோ ஞாபகம் வர மீண்டும் சோகமான தொனியில் அவள் மெதுவாக, ஸ்ருதி, நீ என்னை விட்டு போயிடுவியா? இனிமே உன் கூட என்னால வாழ முடியாதா? நீ என்ன சந்திக்க வரமாட்டியா என்றாள் இளவரசி. இதைச் சொல்லிவிட்டு இளவரசி சற்று பிடிவாதமான தொனியில், எனக்கு உடம்பு சரியாக வேண்டாம். நான் யார் கூடயும் விளையாட மாட்டேன். ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்ல இதை கேட்ட ஸ்ருதி அதிர்ச்சியடைந்தாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. முன்பெல்லாம் ஸ்ருதியிடம் அடிக்கடி எல்லோருடனும் விளையாடிக்கொண்டே இருக்க வேண்டும், சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்த இளவரசி இன்று அவளை குணப்படுத்த மறுத்தாள். தன் கருத்தைச் சொல்லும்போதே இளவரசி தன் கைகளையும் கால்களையும் பிடிவாதமாக அசைக்கத் தொடங்கினாள். மீண்டும் மீண்டும், எனக்கு குணமாக வேண்டா, எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே பிடிவாதம் பிடித்தாள். இதை பார்த்த ஸ்ருதி அவளை பார்த்துக் கொண்டு அன்பாக மடியில் படுக்க வைத்து அவள் மார்பில் தலை வைத்து அன்பாக ஆறுதல் கூறி அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தாள். அமைதியா இரு இளவரசி, அமைதியாரு, அழாதம்மா என்று அவளை ஆசுவாசப்படுத்த முயற்சித்தாள். ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்ட இளவரசி அமைதியாக ஸ்ருதியின் மடியில் படுத்து தன் ஆடையின் மூலையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். ஒரு சிறு குழந்தை தன் தாயின் கையை பிடிப்பது போல அவள் ஸ்ருதியிடம் அரவணைப்பை உணர்ந்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த ஸ்ருதி அன்புடன், சரி சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு சொல்ற என்று கேட்டாள். இளவரசி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, முன்னாடியெல்லாம் உனக்கு சீக்கிரமா குணமாகிடணும்னு தானே சொல்லிட்டே இருப்ப. ஆனா இப்ப என்னடானா ட்ரீட்மெண்டே வேண்டான்னு சொல்றியே,
நீ மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட வேண்டாமா? மத்த குழந்தைகளோட விளையாடணும்னு கூட அடிக்கடி சொல்லுவியே என்று கேட்க, ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்டு இளவரசி சோகமாக அவளை நிமிர்ந்து பார்த்து, இளவரசி நீ யாரோடையும் விளையாட விரும்பல. அவ உன் கூட இருக்கத்தான் ஆசைப்படுறா. இளவரசிக்கு தெரியும் அவளுக்கு குணமாயிடுச்சுன்னா நீ அவள மறுபடியும் ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடுவேன்னு. அவளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இது மாதிரி இளவரசிய சந்திக்க நீ வரமாட்டல்ல. அதுக்கப்புறம் மத்த குழந்தைங்க மாதிரி வேற யாரோ ஒரு அம்மாவும் அப்பாவும் இளவரசிய அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க என்றாள். ஸ்ருதி வியப்போடு அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க, அவள் மேலும் தனது பேச்சை தொடர்ந்தாள். இளவரசிக்கு எங்கேயோ போக விருப்பமில்ல. இளவரசி உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறா. ப்ளீஸ் ஸ்ருதி, இளவரசிய உன் கூடவே வச்சுக்கோ. அவ ரொம்ப பாவம் இல்லையா? நான் சத்தியம் பண்றேன். இனிமே நான் குறும்பு எதுவும் செய்ய மாட்டேன். நான் குறும்புத்தனமா விளையாட மாட்டேன். நான் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டு வற்புறுத்த மாட்டேன். எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் என்று வருத்தத்தோடு கூறினாள். இளவரசியின் வார்த்தைகளை கேட்டு ஸ்ருதிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அவளை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து அவள் மனம் வலித்தது. அது மட்டுமின்றி அவளுக்கு சில சிறுவயது நினைவுகளும் நினைவுக்கு வந்தது. ஸ்ருதியும் யாரிடமோ இதே மாதிரியான கோரிக்கையை வைத்திருந்தாள். ஆனால் அதிர்ஷ்டம் அவளுக்கு சாதகமாக இல்லை. ஒருவேளை இந்த கோரிக்கைக்காக காத்திருக்காமல் இருந்திருந்தால் யாருடைய வீட்டிற்காவது தத்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று இன்று வரை அதை நினைத்து வருந்தினாள். அவளுக்கு கிடைக்கும் குடும்பம் நல்லதோ கெட்டதோ, ஆனால் அவளுக்கென சொந்தமென்று யாராவது இருந்திருப்பார்கள். இளவரசியை கட்டிப்பிடித்து ஈரக்கண்களை துடைத்துக் கொண்டே, அழாதம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது இளவரசி. தேவைப்பட்டா எப்ப வேணாலும் உன்னை சந்திக்க நான் வருவேன். ஆனா என்ன மன்னிச்சிரு இளவரசி. உன்னை என்னால என் கூட வச்சு பாத்துக்க முடியாது. உனக்கு அம்மா அப்பா தேவை. அவங்களோட அன்பும் அரவணைப்பும் உனக்கு தேவை. என்னால அதை உனக்கு தர முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ சீக்கிரமா குணமடையணும். அதுக்கப்புறம் உன்னோட புது குடும்பத்துக்கு போகணும். அதுக்கான வாய்ப்பு எப்ப வேணாலும் உன்னை தேடி வரலாம். அதுக்கு தான் சொல்றேன், நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. சீக்கிரமா குணமாயிடு என்று அன்போடு விளக்கினாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட இளவரசி சற்றே எரிச்சலுடன் பதில் அளித்தாள். வேண்டா, வேண்டவே வேண்டா. இளவரசிக்கு யாரும் வேண்டா. எனக்கு ஸ்ருதி மட்டும் போதும். நான் உன் கூடயே இருக்கேன். ஸ்ருதி, ப்ளீஸ் என்ன உன்னோடையே வச்சுக்கோ. நீ இல்லாம இளவரசியால வாழ முடியாது என்று சோகமான குரலில் கூறினாள். இதைச் சொல்லிவிட்டு இளவரசி அழத் தொடங்கினாள். ஸ்ருதியால் இதை பார்க்க முடியவில்லை. உடனே ஸ்ருதி அவளை அணைத்துக் கொண்டு அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தாள். இளவரசியை விட்டு பிரிந்து செல்வதில் ஸ்ருதிக்கும் கூட விருப்பம் இல்லைதான். ஆனால் அவள் யாருக்காவது தத்துக் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அவளுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது என்று நினைத்தாள் ஸ்ருதி. இளவரசியின் வார்த்தைகளை கேட்டதும் அவள் கண்கள் ஈரமாகின. தன்னால் வளர்க்கப்பட்ட இளவரசி தன்னை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து ஸ்ருதியும் அழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் தான் செய்த அதே தவறை இளவரசி செய்யக்கூடாது என்று ஸ்ருதி விரும்பினாள். அவள் கூடிய விரைவில் ஒரு நல்ல குடும்பத்தில் குடியேற வேண்டும். யாராவது அவளை தத்தெடுக்க வேண்டும். அவளுக்கொரு குடும்பத்தின் அன்பை கொடுக்க வேண்டும். அது அவளுக்கு தகுதியானது. இது குறித்து அங்குள்ள அதிகாரிகளிடம் பேசிவிட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு அந்த செயல்முறையும் தொடங்கவிருந்தாள். அவளை ஆறுதல் படுத்தும் போது, ஸ்ருதி, இளவரசி, நீ கொஞ்சம் அமைதியாரு. இப்படியே அழுதுட்டே இருந்தா உன் உடம்பு என்னதுக்கு ஆகுறது? இவ்ளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். அதுக்காகவாச்சும் அழாத ஸ்ருதி. நாம பிரிய மாட்டோம். நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்பு. நீ எங்க இருந்தாலும் நான் அடிக்கடி உன்னை சந்திக்க வருவேன். என்னோட வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றாள். இதை கேட்ட இளவரசி அழுது கொண்டே, இல்ல, நீ பொய் சொல்ற. எனக்கு தெரியும், நீ என்ன மறந்துருவ. நீ வரமாட்ட. இப்போ இப்படிதான் சொல்லுவ. ஆனா கண்டிப்பா நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன மறந்துருவ. தயவு செஞ்சு என்ன உன் கூட வச்சுக்கோ என்று மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் இளவரசி. அவள் வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ருதி நிராசையாக உணர்ந்தாள். அவள் உதவியற்றவளாக, என்ன மன்னிச்சிரு இளவரசி, என்னால இதை செய்ய முடியாது. உன்னை மட்டும் என் கூட வச்சுக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதுக்கான உரிமையும் எனக்கில்ல. அது மட்டும் இல்ல, உன்னோட பொறுப்ப சுமக்கிற வாய்ப்பும் எனக்கில்ல. உன் ஆசையை என்னால கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. நானே விரும்பினாலும் என் சூழ்நிலை அதுக்கு இடம் கொடுக்காது இளவரசி. ஐம் சாரி என்று சொல்லி கண் கலங்கினாள். இதைச் சொல்லும்போது ஸ்ருதியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மிகவும் உதவியற்றவளாக உணர்ந்தாள். கதவின் அருகில் நின்று அவர்களின் உரையாடலை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அஜய். ஒருவேளை அவர்களின் கண்ணீர் அஜயின் இதயத்தை தொட்டிருக்கலாம். அதன் காரணமாகவோ என்னவோ அவனுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு ஏதும் அறியாதவனைப் போல உள்ளே நுழைந்தான். அவன் அவர்களிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் உள்ளே சென்று அவர்களை பார்த்த பிறகு இளவரசியை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அஜய்க்கு வந்துவிட்டது. இளவரசி மீதான ஸ்ருதியின் அன்பால் அஜய் இந்த முடிவுக்கு வந்தான். ஸ்ருதியின் மகிழ்ச்சிக்காகவும் இளவரசியின் சிறந்த எதிர்காலத்திற்காகவும்
அதை பற்றி யோசித்து முடிவு செய்துவிட்டான். உடனே அவன் அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டு நேரடியாக வழக்கறிஞரை சந்திக்கச் சென்றான். அவரை சந்தித்து சட்டபூர்வமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டான். முதலில் அஜய்க்கு உறுதியாக தெரியவில்லை. அவன் தன் முடிவைப் பற்றி பதற்றமாக உணர்ந்தான். இந்த குழந்தையைப் பற்றி அவன் இதுவரை பெரிதாக யோசித்ததே இல்லை. அதேபோல ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதை பற்றியும் கூட யோசிக்கத் தயாராக இல்லை. ஆனால் எங்கோ அவனது இதயம் இதைச் செய்ய அவனை வற்புறுத்திக் கொண்டிருந்தது. அஜய் தனது முழு கவனத்தையும் அன்பையும் இளவரசிக்கு கொடுக்க விரும்பினான். அதனால்தான் எதிர்காலத்தில் குழந்தை பெற வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஏனென்றால் தன்னைச் சுற்றியிருந்த இரத்த உறவுகளை விட இதயத்தின் உறவுகளையே அவன் அதிகம் பார்த்திருந்தான். அது விஜயேந்திரருடன் அவனுக்கு இருந்த உறவில் தொடங்கி ஸ்ருதி மற்றும் இளவரசியுடனான அவனது உறவு வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உறவுகள் அனைத்தும் இதயத்துடன் இணைக்கப்பட்டு மிகவும் வலுவாக இருந்தன. அதனால்தான் அஜயின் பார்வையில் இரத்த உறவுகளுக்கு முக்கியத்துவமில்லை. இளவரசியை தத்தெடுக்கும் முடிவை பற்றி ஸ்ருதியிடம் பேச அஜய் விரும்பினான். ஸ்ருதி அவனை புரிந்து கொள்வாள் என்றும் இளவரசியை தத்தெடுப்பதில் மகிழ்ச்சி அடைவாள் என்றும் அவன் உறுதியாக நம்பினான். ஆனால் அஜயின் விதி வேறெதையோ செய்ய காத்திருப்பது போல் தோன்றியது. ஸ்ருதி எதிர்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பி அவள் தனக்கென்று ஒரு குழந்தை வேண்டுமென்று நினைத்தால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? இளவரசியின் வாழ்க்கையை அது மேலும் பாதித்து விடுமோ என்று பயந்தான். ஸ்ருதி தாய் தந்தையின்றி அனாதையாக வளர்ந்த பெண் என்பதால் தனக்கென ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் குடும்பமாக வாழ விரும்புவது இயற்கைதான். அவளுடைய எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அப்படி ஒருவேளை இருந்துவிட்டால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தான். இதை உணர்ந்த அஜய் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் ஸ்ருதியின் ஆசை வேறாக இருக்கலாம். அஜய் இதய உறவை உருவாக்க விரும்பினாலும் ஸ்ருதி இரத்த உறவை உருவாக்க விரும்பினால் என்ன செய்வது? தன் மனதில் உள்ளதை ஸ்ருதியிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனால் அவசரப்பட்டு இதை பற்றி அவளிடம் சட்டென பேச முடியவில்லை. அதோடு பிளாஷ்பேக் முடிந்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அஜய் சிக்கிக் கொண்டிருந்தான். ஸ்ருதியின் விருப்பத்தை அறிந்தவன் தன் முடிவினால் அவளை காயப்படுத்த விரும்பவில்லை. அதே நேரம் அவன் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவும் விரும்பவில்லை. அவன் தனது வாழ்க்கையில் இதய உறவுகளை மட்டுமே விரும்பினான். அஜயின் மனதில் உள்ள பயம் என்றோ இதயத்தில் பட்ட காயங்களின் விளைவாக இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அவன் ஸ்ருதியிடம் பேச விரும்பினான். ஆனால் பேச முடியவில்லை. அதனால்தான் இந்த விஷயங்களிலெல்லாம் கலங்கிய அவன் அனன்யாவிடம் பேச வந்திருந்தான். அனன்யா நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு சொல்வாள் என்று நம்பினான். எபிசோட் 344. ஸ்ருதி தன்னுடன் ஆட மறுத்து விலகிச் செல்வதை பார்த்து அஜய் சோகமாக இருக்க அதைக் கண்ட அனன்யா அவனிடம் விசாரித்தாள். அப்போது அஜய் எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்த அனன்யா அவன் தோளில் தட்டிக் கொடுத்து மிகவும் மென்மையான குரலில், என்ன விஷயம் அஜய்? உங்க மனசுல இதுவரைக்கும் சொல்ல முடியாத வேற ஏதோ ஒன்னு இருக்குன்னு தோணுது. சொல்லு அஜய், என்ன ஆச்சு? இந்த முடிவை நீயே எடுத்துட்டு ஸ்ருதியோட சண்டை போட்டியா? இல்ல இந்த முடிவை கேட்டு ஸ்ருதி ஏதாவது சொல்லிட்டாளா என்று கேட்டாள். அனன்யாவின் கேள்விக்கு அஜய் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு நடந்த அனைத்தையும் அனன்யாவிடம் கூறினான். ஸ்ருதி மீதான அவனின் காதலிலிருந்து அவனது மனதில் உள்ள பயம் வரை அனைத்தையும் அனன்யாவிடம் எடுத்துரைத்தான். அனன்யா அவன் சொல்வதை மிகவும் கவனத்துடன் கேட்டு யோசிக்க ஆரம்பித்தாள். அவள் இப்போது என்ன சொல்ல வேண்டும்? அஜயின் மனதிலிருந்து பயத்தை எப்படி நீக்குவது என தீவிரமாக யோசித்தாள். அனன்யா சிறிது நேரம் இதை பற்றி யோசித்து ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, அஜய், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. அது மட்டும் இல்லாம உன்னோட முடிவை நானும் மதிக்கிறேன். ஆனா அஜய், நீ வாழற வாழ்க்கை இப்போ உனக்கு மட்டும் சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இப்ப தனியாள் கிடையாது. உன்னை நம்பி வந்த பொண்டாட்டி இருக்கா. அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை அவளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, உங்க வாழ்க்கைக்கும் நல்லது. நீ என்ன யோசிச்சாலும் அத பத்தி ஸ்ருதி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உன்னோட மனசுல இருக்கிறத அவகிட்ட தயங்காம பேசு. நீ அவளோட ஒப்பீனியனையும் கேட்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் மனம் விட்டு பேசணும். அதுக்கப்புறம் முடிவெடுத்தா நல்லா இருக்கும். அவ இதுவரை உன்னோட முடிவை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா ஸ்ருதிக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவ நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பா. உன்னோட மனசுல உள்ளத சொல்லு. என்ன அஜய், நான் சொல்றது உனக்கு புரியுதா என்றாள். அனன்யாவின் பேச்சை கேட்டு அஜய் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பிறகு ஏதோ ஒரு வகையில் அனன்யாவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் அவனுக்கு சரியென தோன்ற ஆரம்பித்தது. ஸ்ருதியிடம் பேசினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்தான். எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்ருதியை கட்டாயப்படுத்தக் கூடாது என்று அஜய் விரும்பினான். அதனாலேதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஸ்ருதியிடம் எப்படி சொல்வது என்று பதட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது. அனன்யாவுக்கு உடன்பட்டு சரி என தலையை ஆட்டினான். இதை பார்த்த அனன்யா சற்று நிம்மதியானாள். தாமதமாக இருந்தாலும்
அஜய் தன் உறவை நல்லபடியாக நகர்த்த நினைப்பதை நினைத்து நிம்மதியாக உணர்ந்தாள் அனன்யா. அனன்யாவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அஜய். மறுநாள் ரிசப்ஷனும் அதற்கு மறுநாள் திருமணமும் நடக்க இருந்தது. அதற்கான முழு ஏற்பாடுகளும் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது. இதனிடையே ஜெகனுக்கு சுயநினைவு திரும்பியதாக ருத்ரனுக்கு தகவல் கிடைத்தது. அனன்யா அதை பற்றி ருத்ரனிடம் கேட்க ஜெகன் முழுமையாக குணமாகிவிட்டதாகவும் அவளிடம் தகவல் சொன்னான். பிறகு ருத்ரன் மட்டும் ஜெகனை சந்திக்க விரைவாக மருத்துவமனைக்குச் சென்றான். ஜெகன் இருந்த வார்டுக்குள் ஜெகன் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியபடி கண்களை விரித்து விட்டத்தை பார்த்து படுத்திருந்தான். அப்போது திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தம் கேட்ட ஜெகன் தன்னை பார்க்க சாரா வருவதாக நினைத்தான். அவன் கண்களை திருப்பி பார்த்தபோது அவனது நம்பிக்கை ஆச்சரியமாக மாறியது. ருத்ரனை பார்த்தவன் படுக்கையிலிருந்து எழ முயற்சித்து, பாஸ் நீங்களா என்று சொல்லி எழ முற்பட்டான். ஜெகனை சந்திக்க வந்த ருத்ரன் அவன் இப்படி எழ முயற்சிப்பதை பார்த்து அவன் அருகில் வந்து அவனை நகர விடாமல் தடுத்து, இல்ல ஜெகன், வேணா, எழுந்திருக்காத. உன்னோட உடம்பு இன்னும் முழுசா சரியாகல. அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்றான். ருத்ரன் சொன்னதை கேட்டுவிட்டு ஜெகன் மரியாதையுடன், அதெல்லாம் ஒன்னும் வேணாம் பாஸ், நான் நல்லா இருக்கேன். என்னால நிச்சயமா என்னோட கடமையை செய்ய முடியும். எனக்கு பெருசா ரெஸ்ட் எல்லாம் ஒன்னும் தேவையில்ல. இந்த சின்ன கீரல் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் பாஸ் என்று கூறினான். ஜெகன் இதை சொன்னதும் ருத்ரன் திகைப்புடன் அவனை பார்த்தான். பின்னர் அவனை கிண்டல் செய்யும் விதமாக, சின்ன கீரலா? அது சரி, 2 தடவை சுட்டிருக்காங்க. தலையில ஆழமான காயம் பட்டிருக்கு, கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இதுக்காக வெறும் 6 மணி நேரம் தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் முடிஞ்சு கோமாவுல வேற இருந்திருக்க. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா என்று சொல்ல ருத்ரனின் கேலி பேச்சை கேட்டு வெட்கப்பட்டான் ஜெகன். பிறகு தலையை தாழ்த்தியபடி, சாரி பாஸ், ஆனா இப்ப நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னான். ஜெகன் தன் கடமையில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறான் என்பதை ருத்ரன் அறிந்திருந்தான். எனவே சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டான் என்று உணர்ந்த ருத்ரன் சற்று கடுமையான குரலில், நீ நல்லா இருக்கேன்னு எனக்கும் தெரியும் ஜெகன். ஆனா உன்னோட உடம்பு இன்னும் நல்லா குணமாகணும்னு நான் விரும்புறேன். சோ நீ ஒரு 6 மாசத்துக்கு லீவ் எடுத்துக்கோ. அப்போதான் பழையபடி உன்னால ஒர்க் பண்ண முடியும் என்று கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்டு ஜெகன் கவலையுடன், ஆனா பாஸ், 6 மாசம் எப்படி உங்களை தனியா விட முடியும் என்று தயக்கத்துடன் கேட்க, ஜெகன் சொல்வதை காதில் வாங்காத ருத்ரன் கடுமையான குரலில், இதென்னோட உத்தரவு ஜெகன். எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு உன்னோட உதவி எனக்கு தேவையில்ல. சோ நீ முழுசா 6 மாசம் லீவ்ல இருந்தா மட்டும்தான் உடம்புக்கும் நல்லது. நம்ம உடம்பு சரியா இருந்தா மட்டும்தான் சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். இது என்னோட அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டேன். சோ நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் என்று திட்டவட்டமாக கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் ஜெகன் ஏமாற்றத்துடன் அவனை பார்த்தான். இன்று வரை ஜெகனிடம் ருத்ரன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. ஆனால் இன்று ருத்ரன், நம்ம நேசிக்கிறவங்க கூட இருக்கும்போது நாம அவங்களுக்காக நேரம் ஒதுக்கும்போது நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் அழகா மாறும் என்று சொல்லி தன் பேச்சை முடித்துக்கொள்ள சோகத்தில் மூழ்கினான் ஜெகன். ருத்ரன் தான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டு ஜெகன் சொல்வதை கேட்காமல் அங்கிருந்து வெளியேறினான். ஜெகன் கவலையுடன் ருத்ரன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். வேலைக்கு வரவேண்டாம் என்று சொன்னதை கேட்டதும் பாவம் ஜெகனுக்கு தன் வாழ்க்கையில் எல்லாமே கைவிட்டு போனது போல தோன்றியது. அவன் இன்று வரை எந்த காரணத்துக்காகவும் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததில்லை. அதனாலேயே இந்த 6 மாத விடுமுறை அவனுக்கு மிகவும் வருத்தமானதாக இருந்தது. சாரா அறைக்கு வெளியே நகம் கடித்தபடி கவலையுடன் அமர்ந்திருந்தாள். ஜெகனுக்கு சுயநினைவு வந்து அவனை இப்படி பார்த்ததிலிருந்து ஜெகன் அருகில் செல்லக்கூட அவளுக்கு தைரியம் வரவில்லை. அவனை எதிர்கொள்ள அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. அதனாலேயே மருத்துவமனையை விட்டு போக நினைத்தாள். ஜெகனின் அறையிலிருந்து ருத்ரன் வெளியே வருவதை பார்த்த சாரா வேகமாக அவனிடம் வந்து, சார் என்று அழைத்தாள். சாராவின் குரலை கேட்டதும் ருத்ரன் புருவங்களை உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தான். பின்னர் சாரா தனக்குத்தானே தைரியப்படுத்திக் கொண்டு, அது சார் என்று தயங்க, ருத்ரன் அவளை நிதானமாக பார்த்து, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு சாரா என்றான். அது ஜெகன் சாருக்கு தான் இப்போ சுயநினைவு வந்துருச்சுல்ல. இங்க அவரை கவனிக்க நர்ஸ் டாக்டர்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் வீட்டுக்கு திரும்பி போகட்டுமா என்று கேட்டாள். சாரா இதை கேட்டதும் ருத்ரன் அழுத்தமான குரலில், இல்ல சாரா, நீ ஜெகனோட இருக்கணும். அவனை கூட இருந்து பாத்துக்க நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். நீ ஆருஷ நினைச்சு கவலைப்படுறதா இருந்தா டோன்ட் வரி. அவனை பாத்துக்க எல்லாரும் இருக்காங்க. அதனால ஜெகன் குணமாகிற வரைக்கும் நீ அவனோட இருந்து பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட அதை கேட்ட சாரா அப்படியே சிலை போல நின்றாள். ருத்ரனின் வார்த்தையையும் மறுக்க அவளுக்கு தைரியமில்லை. மேலும் ஜெகனுடன் தங்குவதற்கும் ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அவளுக்கு இல்லை. பாவம் சாரா, அதிர்ஷ்டமெல்லாம் கைவிட்டது போன்று இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டாள். ருத்ரன் மற்றும் அனன்யாவின் திருமணத்திற்கு முதல் நாள் மஞ்சள் பூசும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது.
இன்று விஜயேந்திரர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். கடந்த முறை இந்த சடங்குகள் எல்லாம் வெறும் சம்பிரதாயமாக இருந்தன. இன்றுதான் அது உயிரோட்டமாக தெரிந்தது. சக்தியும் ஸ்ருதியும் மஞ்சள் பூச அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். ரோகன் தன் 2 கைகளிலும் மஞ்சளை தடவிக்கொண்டு ருத்ரனை நோக்கி நடந்து வர, ருத்ரன் அவனை எச்சரிக்கும் விதமாக, ரோகன், கிட்ட வராத, பக்கத்துல வந்த அவ்ளோதான் என்று மிரட்டினான். ரோகன் குறும்புத்தனமான சிரிப்புடன் முன்னால் நடந்து சென்று, ருத்ரனண்ணா, இன்னைக்கு உங்களை நாங்க விடப் போறதா இல்ல. எவ்ளோ நாள் எங்க எல்லாரையும் நீங்க டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு எங்களுக்கான நேரம். அதை எப்படி நாங்க மிஸ் பண்ணுவோம்? உங்களால இனிமே எங்களை தடுக்க முடியாது. இது ஒரு சடங்கு. அதனால நாங்க உங்க முகம் முழுக்க மஞ்சள் எல்லாம் பூசுவோம். நீங்க என்ன தடுத்தா நீங்க சடங்கு செய்ய விடமாட்டீங்கன்னு அண்ணிக்கிட்ட சொல்லிடுவேன் என்று சொல்லி சிரித்தான். ரோகன் அண்ணி என்று சொன்னதும் ருத்ரனின் புருவங்கள் உயர்ந்தன. ரோகன் மெதுவாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ருத்ரன் முகத்தில் மஞ்சள் தடவ அருகில் வந்தபோது அவன் கால்களில் தண்ணீர் பட்டு வழுக்க சமநிலையை இழந்து ருத்ரன் மீது விழ வந்தான். அதை பார்த்த ருத்ரன் தன் இடத்தை விட்டு எழ முற்பட்டான். ஆனால் வேகமாக வழுக்கிக் கொண்டே வந்த ரோகன் கையில் மஞ்சளுடன் ருத்ரன் மீது விழுந்தான். இதன் காரணமாக ருத்ரனின் முகம், ஆடைகள் என முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறியது. இதை பார்த்த ருத்ரன் ஒரு கணம் திகைத்தான். ஆனால் அடுத்த கணம் அவனது பார்வை முன்னோக்கித் திரும்ப, சூர்யா வாசலிலிருந்து கையில் மஞ்சளுடன் உள்ளே வந்து, அச்சோ, நான் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டியாடா? ருத்ரனுக்கு நான் தான் முதல்ல மஞ்சள் தடவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ரோகன் முந்திக்கிட்டான் என்றான். ருத்ரன் கோபத்துடன் அவனை பார்த்து, என்ன இது சூர்யா என்று கேட்க, சூர்யா மிகவும் அலட்சியமாக, இது உனக்கான சடங்கு இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஊர் சைட்ல இத ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்களாம். அதனால உனக்கு ஒரு புது மாதிரியா மஞ்சள் தடவலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்றான். சூர்யா இப்படி சொன்னதை கேட்டதும் அனைவரும் சத்தமாக சிரித்தனர். மேலும் ரோகனும் அவனுக்கு ஆதரவளிக்கும் விதமாக, சூர்யாண்ணா, நீங்க நடத்துங்க, இன்னைக்கு நமக்கான டே. சோ ருத்ரன் அண்ணாவை நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணணும், அவ்வளோதான் என்று சொன்னதும் சூர்யா தான் எடுத்து வந்த மஞ்சள் கலந்த பலூனை ருத்ரன் மீது வீசினான். அதன் பிறகு இது அவர்களுக்கு மிகவும் வேடிக்கையான விளையாட்டாக மாறியது. மஞ்சள் பூசும் விழா ஹோலி பண்டிகையாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே மஞ்சள் நிறமாக காணப்பட்டது. சூர்யாவும் ரோகனும் மற்றவர்களையும் தங்கள் விளையாட்டில் சேர்த்துக் கொண்டனர். அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் தண்ணீர் ஊற்றிய தண்ணீரை அடித்துக் கொண்டனர். சில நொடிகளில் அந்த இடம் மஞ்சள் ஆறு போல காட்சியளித்தது. நடக்கும் கூத்தை பார்த்த விஜயேந்திரர், இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க ஆகாஷ்? ஏதோ ஹோலி பண்டிகை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்ச தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்பாவாகிற வயசுல குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. 7 கழுத வயசானாலும் சின்ன பசங்கன்னு நினப்பு. ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அதட்டினார். விஜயேந்திரர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரின் வெள்ளை வேஷ்டி மீது மஞ்சள் பலூன் வெடித்தது. அதை பார்த்த ஆகாஷ் சிரித்துக்கொண்டே, அப்பா, அவங்கள அதட்டி எந்த பயனும் இல்ல. அவங்க இப்போ நம்ம பேச்ச கேக்குற நிலைமையில இல்ல. ஆருஷ கூட கவனிச்சுக்கலாம், ஆனா இந்த பசங்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்றார். ஒரு நொடியில் அனைவரும் மஞ்சள் நிற மாளிகைக்கு வந்தது போல முற்றிலும் மஞ்சள் நீரை அடித்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் விளையாடினர். உடல் முழுவதும் ஈரமானதால் ஸ்ருதியின் உடம்பில் அவள் அணிந்திருந்த புடவை ஒட்டிக்கொண்டது. அதை கவனித்த ஸ்ருதி தன்னை மறைத்துக் கொள்ள முயன்றாள். ஸ்ருதி இங்கிருந்து தப்புவதற்குள் யாரோ அவள் கையை பிடித்து இழுத்து படிக்கட்டின் பின்னால் இருக்கும் சுவரில் ஓரமாக அவளை தள்ளினான். இதை பார்த்து ஸ்ருதி முதலில் பதட்டப்பட்டாலும் தன்னை இழுத்தது அஜய் என்று தெரிந்ததும் அமைதியானாள். ஸ்ருதியை சுவர் ஓரமாக தள்ளிய அஜய் அவள் மீது பார்வையை எடுக்காமல், ஒரு நிமிஷம் இங்கே இரு என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடிச் சென்று ஒரு டவலை கொண்டு வந்தவன் அதைக் கொண்டு அவள் உடலை மூடினான். தன் நிலைமையை அறிந்து வேகமாக டவலை கொண்டு வந்து கொடுத்த அஜயின் அக்கறையைக் கண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. ஸ்ருதி கட்டியிருந்த காட்டன் புடவை தண்ணீர் பட்டதும் அவள் உடம்போடு உடம்பாக ஒட்டிக்கொண்டது. இதன் காரணமாக அவள் உடலின் வளைவு நெளிவுகள் வெளியில் தெளிவாக தெரிந்தது. இதனால் ஸ்ருதி கொஞ்சம் அசௌகரியமாக உணர்ந்தாள். அங்கிருந்து எப்படி யார் கண்ணிலும் படாமல் வெளியேறலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த சமயம்தான் அஜய் அவளை தனியாக இழுத்து வந்தான். அஜய் தன்னை இவ்வளவு அக்கறையுடன் கவனித்துக் கொள்வதைக் கண்ட ஸ்ருதி மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அதனாலேயே அஜயை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அஜய் ஸ்ருதியை டவலால் போர்த்திவிட்டு பிறகு அவன் கைகளை மெதுவாக நகர்த்தி அவளின் இடையை பிடித்தான். இதனால் ஸ்ருதியின் குளிர்ந்த உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த உணர்வில் அவள் வேகமாக அஜயின் கையை பிடித்து தடுத்தாள். அதை பார்த்த அஜயின் கண்கள் முதலில் அவளின் முகத்தை நோக்கி சென்றது. அவளது மூடிய இமைகள், அவளது நடுங்கும் உதடுகள், அவள் கன்னங்களிலும் கழுத்திலும் இருக்கும் மஞ்சள் நீர்த்துளிகள், இவை அனைத்தும் அஜயின் உணர்வுகளை தூண்ட ஆரம்பித்தது. எபிசோட் 345. ஸ்ருதியின் மூடிய இமைகள், துடிக்கும் உதடுகள், கன்னங்களிலும் கழுத்திலும் இருக்கும் மஞ்சள் நிற நீர்த்துளிகள், இவை அனைத்தும் அஜயை ஸ்ருதியை நோக்கி ஈர்த்தது.
இதை பார்த்த அஜய் வேகமாக அவளை நோக்கிச் சாய்ந்தபடி, "நீ இப்படியே இந்த படிக்கட்டு வழியா ஏறி உன்னோட ரூம்க்கு போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துரு" என்று சொல்லிவிட்டு கிளம்ப, ஸ்ருதி வேகமாக அவன் கையை பிடித்து இழுத்தாள். அதைக் கண்ட அஜயின் கவனம் ஸ்ருதியின் முகத்தை நோக்கித் திரும்ப, ஸ்ருதி தன் கண்களை உயர்த்தி அவனின் கண்களை பார்க்க ஆரம்பித்தாள். இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் போது, பல பிறவிகளுக்குப் பிறகு இப்படியொரு அழகிய தருணம் கிடைத்ததைப் போன்ற உணர்வு தோன்றியது. இந்த நேரம் ஸ்ருதியின் கண்களில் அஜய் மீது எந்தவித வெறுப்புமில்லை. அஜயின் கண்களிலும் அவள் மீது எந்த தயக்கமும் இல்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் வெகுநேரமாக பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஸ்ருதி சட்டென தன் கால் கட்டை விரலை மெதுவாக தூக்கி அஜயின் உதடுகளில் தன் உதடுகளை பதித்து ஆழமாக முத்தமிட்டாள். ஸ்ருதியின் இந்த செயலால் அஜய் முற்றிலும் உறைந்து போனான். திடீரென என்ன நடந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் உதடுகளில் ஒரு மென்மையான உணர்வு தோன்றியது. ஸ்ருதி அவனை முத்தமிட்டு நகர்ந்தபோதுதான் அவள் என்ன செய்தாள் என்பதே அவளுக்கு தெரிந்தது. இதனால் அவளுக்குள் இருந்த வெட்கம் தலை தூக்க, அதன் பிறகு அஜயின் முன்பு ஒரு நிமிடம் கூட நிற்க அவளுக்கு தைரியம் வரவில்லை. ஸ்ருதி வெட்கத்தில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தாள். அப்போது அஜய் வேகமாக அவளை பின்தொடர்ந்து சென்று ஸ்ருதியின் கையை பிடித்து நிறுத்தினான். இதன் காரணமாக ஸ்ருதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த கண்களை மூடிக்கொண்டவள், "ஏய் ஸ்ருதி, அதான் உன்ன ரூம்க்கு போக சொன்னாருல, பேசாம போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு முத்தமெல்லாம் கொடுத்து தொலைச்ச? உன் மனசுல அஜய் தான் இருக்காருன்னு ஒத்துக்கறேன். அதுக்காக இந்த திமிர் பிடிச்சவனை எதுக்காக கிஸ் பண்ண? அவனை பார்த்து உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா அமைதியா வேற பக்கம் போயிருக்கணும். இப்ப என்னென்னவோ செஞ்சு வசமா மாட்டிக்கிட்டியே" என்று தனக்குள் புலம்பிக் கொண்டவள் நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் நேரடியாக அஜயின் கண்களை சந்திக்க உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. நிலைமையைக் கண்டு பயத்துடன் அவனிடம், "சாரி, நான் உங்கள வேணும்னே கிஸ் பண்ணணும்னு நினைக்கல. உங்கள பார்த்ததும் என்னோட ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சுது. அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் கிஸ் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கறேன்" என்று சொல்லி நாக்கை கடித்துக் கொண்டவள், "என்ன பேசுற ஸ்ருதி? யாராவது இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? இத சொன்னதுக்கு அவர் உன்னை என்ன நினைப்பாரு? இதுக்கு மேல இப்படி நடக்காதுன்னு வேற சொல்ற. ஏன் அவரை இதுக்கப்புறம் கிஸ் பண்ண மாட்டியா?" என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஸ்ருதி சொன்னதைக் கேட்டு அஜயால் தன் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மேலும் அவளின் முகபாவங்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஸ்ருதியின் பின்னால் இருந்த சுவரில் கை ஊன்றிய அஜய் அவளை நெருங்க, அதைக் கண்டு திடுக்கிட்டுப் போன ஸ்ருதி கண்ணிமைக்காமல் அவனை பார்த்தாள். அஜய் ஸ்ருதியின் கண்களை பார்த்தபடி அவள் முகத்தின் அருகே மிகவும் நெருக்கமாக வந்தான். அதை பார்த்த ஸ்ருதியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அஜய் ஸ்ருதிக்கு மிகவும் பக்கத்தில் வந்து அவள் கண்களை பார்த்தபடி, "அப்படின்னா உன்னோட இதயத்தை வேகமா துடிக்க வைக்கிற ஒருத்தனை பார்த்தா நீ கிஸ் பண்ணுவ, அப்படிதானே?" என்று கேட்டான். அஜயின் கேள்விக்கு ஸ்ருதியின் புருவம் சுருங்கியது. அஜயை முறைத்துப் பார்த்து அவனின் தோள்களை வேகமாக தட்டி கொடுத்து, "தப்பா பேசாதீங்க. எல்லாரையும் கிஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் ரொம்ப மோசமான பொண்ணு கிடையாது. இப்போ எனக்கு நடிகர் விஜய் பிடிக்கும். அவரை பார்த்தாலும் என்னோட இதயம் வேகமா துடிக்கும். அதுக்காக அவரை கிஸ் பண்ணுவேனா? நான் இதுவரைக்கும் யாரையும் இப்படி கிஸ் பண்ணது இல்ல. ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்னோட நீங்க நெருக்கமா இருந்தா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால கிஸ் பண்ணேன்" என்று விளக்கினாள். ஸ்ருதி தன் உணர்வுகளை சொல்லிக் கொண்டிருந்த போது அவனது கண்கள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இன்று அஜயிடம் ஏன் இப்படி அனைத்தையும் சொல்கிறாள் என்று அவளுக்கே புரியவில்லை. ஒருவேளை இவ்வளவு நாள் தனக்குள் அழுத்தியிருந்த உணர்வுகள் திடீரென வெளிப்பட்டு இருக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் இதையெல்லாம் நினைத்து ஸ்ருதிக்கு வெட்கமாக இருந்தது. இப்போது அஜயின் கண்களை பார்க்கக்கூட அவளுக்கு தைரியமில்லை. அதனால் வேகமாக தன் முகத்தை மறைத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அப்போது அஜய் அவள் கையை பிடித்து இழுத்து மீண்டும் அவளை சுவர் ஓரமாக தள்ளி நிற்க வைத்து அவளின் கையை பிடித்து அவனது கழுத்துக்கு கொண்டு சென்றான். பின்பு அவளின் இடையை சற்று மேலே தூக்கி தன் அருகில் கொண்டு வந்தான். இதனால் ஸ்ருதி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அஜய்க்கு மிக அருகில் வந்தவள் நிற்க முடியாமல் தடுமாற பின்பு அஜயின் கழுத்தை அழுத்தமாக பிடித்துக் கொண்டாள். இந்த நேரம் இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அஜய் தன் மூக்கைக் கொண்டு ஸ்ருதியின் மூக்கையும் கன்னங்களையும் தடவி அவளின் மூக்கின் நுனியில் தன் மூக்கின் நுனியால் உரசினான். இதில் ஸ்ருதியின் உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. இருவரின் பலமான மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று உரசிக்கொள்ள இருவரும் இருவித போதையை அனுபவித்தனர். ஸ்ருதிக்கு காதல் போதை தலைக்கு ஏறியது. தனக்குள் ஏற்பட்ட உணர்வுகளை அடக்க முடியாமல் தவித்தாள். இதனால் அஜயின் தோள்கள் மீது அவளின் பிடி இறுக ஆரம்பித்தது. மேலும் அவளின் கை நகங்கள் அஜயின் தோள்களை கிழித்தது. அந்த வலியையும் அஜய் இதமாக உணர்ந்தான். இந்த உணர்வுகளினால் தன் கட்டுப்பாட்டை இழந்த அஜய் தன் உதடுகளால் முதலில் அவளின் கன்னத்தில் கோலமிட்டான்.
பின்னர் அவனின் உதடுகளை கன்னத்திலிருந்து பயணித்து அவளின் உதடுகளுக்கு அருகில் வந்து உதட்டோடு உதடு பதித்து முத்தமிட ஆரம்பித்தான். இந்த சமயத்தில் ஆழ்ந்த இதழ் முத்தம் இருவருக்கும் தேவையாக இருந்தது. அஜயின் முத்தம் மிக மிக மென்மையாக இருந்தது. ஆனாலும் ஸ்ருதியால் இதை தாங்க முடியவில்லை. ஸ்ருதியும் பதிலுக்கு அவனை முத்தமிட ஆரம்பித்தாள். ஸ்ருதியின் முத்தத்தை அஜயால் தாங்க முடியாமல் போக பதிலுக்கு அவன் தன் முத்தத்தின் அழுத்தத்தை இரட்டிப்பாக்கினான். சில நொடிகளுக்குப் பிறகு அஜய் தனது முத்தத்தை முடித்துவிட்டு ஸ்ருதியின் உதட்டிலிருந்து மனமில்லாமல் தன்னை பிரித்துக் கொண்டான். பிறகு கண்களை திறந்து பார்க்க ஸ்ருதி அவன் எதிரில் கண்களை மூடியபடி தன்னை மறந்து நின்றாள். அவளின் நிலைமையைக் கண்டவன் லேசான புன்னகையுடன் அவளின் கன்னத்தோடு கண்ணம் உரசி அவளின் காதுகளுக்கு அருகில் சென்று மிகவும் கிரக்கமான குரலில், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, சாரி, அதான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன் என்று சொன்னான். தான் சொன்னதைப் போலவே அஜய் சொன்னதை கேட்ட ஸ்ருதி வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். வேகமாக கண்களை திறந்து அவன் முகத்தை பார்த்தவள் அஜயை தள்ளிவிட்டு வெளியேறத் தொடங்கினாள். அப்போது அஜய் அவளின் பின்னாலிருந்து அவளின் கையை பிடித்து இழுத்து, ஏய், இன்னைக்கு நைட் நாம டேட்டிங் போலாமா என்று கேட்டான். அஜயின் கேள்வியால் ஸ்ருதி மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். அந்த நேரத்தில் அவனிடம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கூட அவளுக்கு புரியவில்லை. அவள் பதில் சொல்ல முடியாமல் தயங்குவதை பார்த்த அஜய், எனக்கு உன்னோட பதில் தேவையில்ல, நான் இன்னைக்கு நைட் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன். நான் சொல்ற இடத்துக்கு வந்தா உனக்கு டேட்டிங் வர இஷ்டம்னு நினைக்கிறேன், இல்லனா உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதியிடமிருந்து விலகி நின்றான். ஸ்ருதி அஜய் பக்கம் திரும்பாமல் வெட்கத்தில் முகம் சிவந்தபடி அங்கிருந்து வெளியேறினாள். அவளின் முகம் சிவந்திருப்பதே அவள் ஆமாம் என்பதற்கான அடையாளமாக இருந்தது. அவளை பார்த்த அஜய் தன் தலைமுடியை வருடிக்கொண்டு அவனுடைய முத்தத்தைப் பற்றி யோசித்தான். அது அவனுக்கு ஒரு அழகான உணர்வை கொடுத்தது. இனி ஸ்ருதியிடம் பேசி எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று மனதிற்குள் முடிவு செய்தான். அனன்யாவின் விளக்கத்திற்குப் பிறகு இனி அவன் தனியாக இல்லை, தனக்கென ஒரு மனைவி இருப்பதை உணர்ந்ததால் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்று உணர்ந்தான். மேலும் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதை ஸ்ருதியுடன் சேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இனி அவர்களின் உறவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என முடிவு செய்தான். மேலும் அவர்களின் உறவு உண்மையுடன் தொடங்க வேண்டும் என்று நினைத்தான். இதையெல்லாம் நினைத்து அஜய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். மறுபுறம் ஸ்ருதி தன் அறைக்குள் நுழைந்து வேகமாக கதவை மூடிவிட்டு அதன் மீது சாய்ந்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். அஜயின் உணர்வுகள், அவனது வார்த்தைகள், அவனது முத்தம், இவை அனைத்தும் ஸ்ருதியின் மனதில் ஒரு படபடப்பை ஏற்படுத்தியது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர்களுக்குள் உண்டான நெருக்கம் அவள் மனதை சிலிர்க்க வைத்தது. இந்த உணர்வால் ஸ்ருதி சரியாக மூச்சுவிட முடியாமல் தடுமாறினாள். இன்று அஜயுடன் போகப்போகும் டேட்டிங் பற்றி நினைத்து பார்த்தபோது ஸ்ருதி மிகவும் உற்சாகமடைந்தாள். அப்போது திடீரென அவளுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் டோன் ஒலித்தது. அஜயிடமிருந்து வந்த மெசேஜாக இருக்கலாம் என்று நினைத்தாள் ஸ்ருதி. இதை பற்றி நினைத்துக்கொண்டு அவள் வேகமாக போனை எடுத்து பார்க்க ஏதோ ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அவளுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அதில் யாரோ ஒருவன் இன்று இரவு அவளை ஒரு இடத்திற்கு வரச் சொல்லி ஒரு அட்ரஸ் அனுப்பியிருந்தான். அந்த முகவரியை பார்த்து ஸ்ருதிக்கு அஜயை பற்றிய உண்மையைச் சொல்லப் போவதாக யாரோ ஒருவன் தன்னை அடிக்கடி சந்திக்க அனுமதி கேட்டது நினைவுக்கு வந்தது. முதலில் ஸ்ருதி இதை அலட்சியப்படுத்தினாள். ஆனால் அஜய் மீதிருந்த கோபத்தால் அவனை சந்திக்க வருவதாக ஒப்புக்கொண்டாள். அதற்கான சந்திப்பு இன்று நிர்ணயிக்கப்பட்டது. அந்த மெசேஜை பார்த்து ஸ்ருதி என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இதை பற்றி அஜயிடம் சொல்ல வேண்டுமா அல்லது அந்த தெரியாத நபரை சந்திக்கச் செல்ல வேண்டுமா என்று யோசித்தாள். சிறிது நேரம் இதை பற்றி யோசித்தே ஸ்ருதி அந்த தெரியாத எண்ணை பிளாக் செய்து தனக்குத்தானே, எனக்கு அவரை பத்தி ஏதாவது தெரியணும்னா நான் அவர்கிட்ட நேரடியா கேக்குறேன். எங்களுக்கு நடுவுல எதுக்காக 3வது ஆள் வரணும்? இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட உறவு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. இதுல மறுபடியும் விரிசல் வர நான் விரும்பல என்று சொல்லிவிட்டு தன் போனை ஓரமாக வைத்துவிட்டு தயாராக ஆரம்பித்தாள். மறுபுறம் மருத்துவமனையில் டாக்டர் செக்கப்புக்கு பிறகு ஒரு நர்ஸ் வந்து ஜெகனின் உடலை சுத்தம் செய்ய துணியையும் தண்ணீரையும் கொண்டு வந்து அவனின் உடைகளை அவிழ்க்கத் தொடங்கினார். அதை கண்ட ஜெகன் கொஞ்சம் சங்கடமாக உணர்ந்தான். அதை பார்த்த நர்ஸ் சிரித்துக்கொண்டே, என்ன சார், நான் உங்களை சுத்தம் பண்ணா இவ்ளோ வெக்கப்படுறீங்க? வேணும்னா உங்க வைஃபை கூப்பிடட்டுமா? அவங்க வந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஒருவேளை அவங்க பண்ணாதான் வெக்கப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மயக்கத்துல இருக்கும்போது அவங்கதான் உங்களை கவனமா சுத்தம் செஞ்சாங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் சாராவை அழைக்க அறைக்கு வெளியே சென்றார். மனைவி என்ற வார்த்தையை கேட்டதும் ஜெகனின் புருவங்கள் உயர்ந்தன. அவன் சுயநினைவு திரும்பியதிலிருந்து டாக்டர் மற்றும் நர்ஸ் என அனைவரும் சாராவை அவனின் மனைவி என்று குறிப்பிட்டனர். மேலும் சாரா அவனை எந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டாள் என்றும் அவனை நினைத்து எந்த அளவிற்கு கவலைப்பட்டாள் என்றும் கூறினார்கள். ஜெகன் கண் விழித்ததிலிருந்து இதையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தான்.
நர்ஸ் இதைச் சொன்னதும் அதை கேட்ட ஜெகன் மிகவும் சங்கடமாக உணர்ந்தான். நர்ஸ் இப்போது சாராவை அழைப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வாசலில் சாராவை பார்த்ததும் ஜெகனின் புருவங்கள் உயர்ந்தது. ஏனெனில் அவன்தான் சாராவை வெளியேறச் சொல்லியிருந்தான். நர்ஸ் ஒரு துணியை சாராவிடம் கொடுத்து, இதை வாங்கிக்கோங்க மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு என் கையால் அவரை சுத்தம் பண்றது கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ப்ளீஸ் நீங்களே அவரை சுத்தம் பண்ணிடுங்க. நான் அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். முடிஞ்சா அதையும் அவருக்கு ஊட்டி விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அது மேடம் என சாரா ஏதோ சொல்ல வர அவள் சொல்லும் எதையும் காதில் வாங்காமல் நர்ஸ் அங்கிருந்து சென்று விட்டார். அதனால் அவளால் அவரை தடுக்க முடியவில்லை. அவள் கையில் உள்ள துணியை பார்த்தவள் பிறகு அவளையே உற்று பார்த்து கொண்டிருக்கும் ஜெகனை பார்த்தாள். சாராவுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவள் பயத்தில் எச்சிலை தொண்டைக்குள் விழுங்கி ருத்ரனின் வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டு ஜெகனை நோக்கி நகர்ந்து சென்று கண்களை உயர்த்தாமல் அவனது கால்களை சுத்தம் செய்யத் தொடங்கினாள். சாரா தன் கால்களை சுத்தம் செய்வதை பார்த்த ஜெகன் அவளை முறைத்து பார்த்தபடி, நீ இவங்க கிட்ட அப்படி என்ன பொய் சொன்னேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எப்போல இருந்து என்னோட பொண்டாட்டியான? ஏன் எல்லாரும் உன்னை என்னோட பொண்டாட்டின்னு சொல்றாங்க? நீ அவ்ளோ உரிமையா என்ன கவனிச்சுக்கிறேன்னு ஏன் சொல்றாங்க என்று கேட்டான். ஜெகனின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று பாவம் சாராவுக்கு புரியவில்லை. அவள் எதுவும் சொல்லாமல் தலை தாழ்த்தி நின்றிருந்தாள். தன் மனதிற்குள், என்ன பொண்டாட்டியா? இதை விட நம் மாடியிலிருந்து குதிக்கிறது நல்லது என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அவள் தன் சிந்தனையில் மூழ்கியிருந்த சமயம் ஜெகன் அவனது கேள்வியை திரும்ப கேட்டபோது சாரா பயந்த குரலில், சாரி, எப்படி எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் என்று சொன்னாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.